ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் 5 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தில் உள்ளவனாகத்தான் இருப்பான். முதலாவது கண்ணியமானவர்களே, நல்ல பேணுதலாக தொழக்கூடியவர், 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவர், இமாம் ஜமாத் விடுபடாமல் தொழக்கூடியவர். இவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அல்லதீன யுகீமுன ஸலாஹ் வ இகாமத்திஸ் ஸலாஹ் நிறைய இடங்களில் இவரை பற்றி தான் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். இவருக்கு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது கூட்டம் தொழுகையில் பொடுப்போக்கு செய்யக்கூடியவர்கள், தொழுகையில் பொடுப்போக்குள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மஸ்ஜிதுக்கு வருவார், தொழுவார், ஆனால் தொழுகையில் பொடுப்போக்கு, பல அசைவுகள், தொழுகையில் பல சிந்தனைகள், அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடையாது, ரப்புடைய சிந்தனை கிடையாது. கண்ணியமானவர்களே, இவருக்கு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார். கியாமத்துடைய நாளையில் நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். சக்கர் என்ற நரகத்துக்கு மாத்திரம் யாரும் வரமாட்டார்கள். நரகவாசிகள் யோசிப்பார்கள், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வரப்போகிற விசேட அதிதிகள் யார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கண்ணியமானங்களே, இப்பொழுது ஒரு மனிதர் சிறைச்சாலைக்கு போகிறார். ஒரு சிறை கைதியை பார்த்து இன்னொரு சிறை கைதி கேட்கும் கேள்வி, என்ன தவறு செய்து இந்த சிறைச்சாலைக்கு வந்தீர்கள்? இதே போல் தான் சக்கர் என்ற நரகவாசிகளை பார்த்து நரகவாசிகள் கேட்பார்கள், மா சலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். சக்கர் என்ற நரகத்துக்கு வருவதற்கு உலகத்தில் அவ்வளவு பெரிய பாவம் என்ன செய்தீர்கள்? கண்ணியமானவர்களே, அந்த நரகவாசிகள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? காலூ லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் உலகத்தில் தொழுகையில் பொடுப்போக்குள்ளவர்களாக இருந்தோம், நாங்கள் தொழவில்லை என்ற பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். மூன்றாவது கூட்டம் கண்ணியமானவர்களே, தொழுகையை மறந்திருந்தவர்கள், தொழுகையை மறந்திருந்தவர்கள், வேண்டுமென்று தொழுகையை விடுபட்டவர்கள், வேண்டுமென்று தொழுகையை கலா செய்தவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கை என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறார். வேண்டுமென்று கடையில் இருக்கிறார், வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது, அதானுடைய சத்தம் காதால் கேட்டும் கண்ணியமானவர்களே மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவதற்கு அவருக்கு நசீபில்லை. இவருக்கு அல்லாஹ் கை என்ற ஒரு நரகத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. இவருக்கு கை என்ற ஒரு நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூன்றாவது கூட்டம் கண்ணியமானவர்களே, தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள், தொழுகையில் சோம்பேறித்தனம் காட்டியவர்கள். தொழுவதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருவார், சுபஹுடைய நேரத்தில் எழும்பக்கூடிய நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனம். இவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது சொல்கிறான், தொழுகைக்காக வேண்டி எழுந்தால் வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, சோம்பேறித்தனமாக வேண்டி எழுந்து தொழுவார். அல்லது யுராஊனன் நாஸ வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதவராக இருப்பார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஐந்தாவது கூட்டம் உலகத்தில் தானும் தொழுதது கிடையாது, அடுத்த மனிதனையும் தொழ விடாத கூட்டம். இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்